ஹாய்ஸ் பாருங்கள், சட்டியை நல்லா காய வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி சோம்பு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு சோம்பு போடணும். சோம்பு போட்டு நல்லா நல்லா சிகப்பாக்குற வரைக்கும் இதானவட்டி நல்லா வெள்ளைப்பூடு ஒரு 4 வெள்ளைப்பூடு அப்படி நல்லா தட்டி அப்படி எண்ணெயில் போட்டால் சூப்பராக இருக்கும். வாவ்! போட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வணக்கணும். மிளகாயும் எண்ணெயில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கின விட்டி புளி ஊற்றணும்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா. நல்லா வணக்கி மஞ்சட்டியில் வைக்கலாம். மஞ்சட்டி நிறைய கெஸ்ட்டு வந்தால் பத்தாதுன்னு கெஸ்ட்டு வந்துருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய சட்டியிலே வச்சாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்கா. எண்ணெயில் அப்படியே மிதக்குதா, நல்லா இருக்கும். அப்படி இதுண்டு சால்ட்டு கல் உப்பு போடணும். நல்லா ஒரு 3 ஸ்பூன் கல் உப்பு போட்டு அப்படியே நல்லா வணக்குனா சின்ன வெங்காயம் வெங்காயம் பொதுவாகவே வெங்காயம் உப்பு போட்டு வணக்கும் போது நல்லா வணங்கிடும், சாஃப்டாக இதாகிடும். தக்காளியை போட்டு அப்படியே நல்லா வணக்கன்னு வணக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக அப்படியே வரும். சூப்பராக அப்படியே வருதா. ஆயில் அப்படியே மிதக்கணும். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா அப்படியே வணக்கி அப்படி மாங்காய் மாங்காய் போட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு மாங்காய் போடலாம். மாங்காய் இல்லாட்டி சப்போஸ் முருங்கைக்காய் போடலாம். முருங்கைக்காய் இல்லாட்டி கத்திரிக்காய் போடலாம். ஆப்ஷன் 3 சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா இதோட மத்தி மீன் இதுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். மீன் இந்த ஊலா மீன் விலை மீன் வாங்கியிருந்தோம். மசால் பொடி பாருங்கள், மசால் பொடி போட்டு இப்படி நல்லா வணக்கி புளி தண்ணியை ஊற்றிடணும். ஊற்றினா நல்லா அப்படியே கொதிச்ச விட்டி தான் மீன் மாங்காய் எல்லாம் போடணும். அதனால் இதை நல்லா ஊற்றி எல்லாம் கொஞ்சம் தண்ணி அப்படியே நல்லா வணக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவைங்கிறது மசால் பொடி தண்ணி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மூடி கொதிக்க வச்சு கொதிச்சிருச்சா மலன்னு கொதிக்கவும் மீனை போட்டு மீன் தலை வால் மாங்காய் எல்லாமே அப்படி மாங்காய் கொட்டையெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். மாங்காய் அப்படி அந்த மீன் கொதிக்கும்போது மாங்காயும் சேர்ந்து கொதிச்சு இதில் ஆஃப் பண்ணி மூடி வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. மீன் மசாலா பொடி போட்டிருக்கு, மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் ஜீரகப்பொடி மிளகுப்பொடி எல்லாம் லெமன் போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அப்படியே சூப்பராக பரட்டி வச்சிட்டோம்னா ஊறிடும். ஒரு 1/2 hour பாருங்க மீன் ரெடி. மீன் குழம்பு வாங்க சாப்பிட்லாம்.